ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஹெல்த்தியான லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். சன்ஃப்ளவர் சீட்ஸை வறுத்து எடுத்துக்கோங்க. பம்கின் சீடையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கருப்பு எள் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெள்ளை எள் கூட எடுத்துக்கலாம். எடுத்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணியில் மணமாக இருக்கும், கருக விட்டுறக்கூடாது. உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கோ அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஆலிவ் சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். வால்நட் எடுத்துக்கிறேன். வால்நட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோஸ்ட் பண்ணது எல்லாமே நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிங்க. நான் சிலது லட்டு செய்கிறதுக்கு சில விதைகள் நான் சேர்த்துக்கல, அதனால் அதை பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டு தேவைப்படும் போது இது வெறுமனே சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோமா, அதனால் 1 மாதத்துக்கு இருக்கும், கெட்டு போகாது, சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்ம லட்டு பண்ணுறதுக்கு 1 கப் சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதை ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க. வால்நட் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. பவுட்ரு கன்சிஸ்டன்சிக்கு அரைக்காமல் நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது லட்டு சாப்பிடும்போது அது க்ரன்ச்சியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். அதுக்கப்புறம் கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப சுகர் சேர்த்துக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிட்டேன், நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிங்க. நல்லா சுவையாக இருக்கும். இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. இதில் வாட்டர்மெலன் சீட்ஸும் செசமி சீட்ஸும் ரொம்ப நல்ல பெனிஃபிட்டான ஒரு சீட்ஸ் தான். வாரத்துக்கு 1 முறை 2 வாரத்துக்கு 1 முறை இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிட்றது நல்லது. நான் இதில் வாட்டர்மெலன் சீட்ஸும் செசமி சீட்ஸும் சேர்த்துருக்கேன். வால்நட் பொடியை அப்படியே பாலில் கலந்தும் குடிக்கலாம். உருண்டை சுவையான லட்டு தயாராகிருச்சு. ஹெல்த்தியான லட்டு தயாராகிருச்சு. இது தினமும் 2 சாப்பிட்லாம். வாரத்துக்கு 1 முறை பண்ணிக்கோங்க. நான் வித்தவுட் சுகர்லேயும் நான் கொஞ்சம் சுகர் இல்லாமல் கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். சுகரோட உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். ஹெல்தியான சுவையான லட்டு தயாராகிவிட்டது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.